ஜனா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம ஜன்னா டிப்ஸில் பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான வெயில் சீசனுக்கு இதமாக நம்மளுக்கு இருக்க வேண்டிய ஒரு குல்ஃபி பார்க்க போகிறோம். என்ன குல்ஃபி அப்படின்னா மேங்கோ குல்ஃபி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. இதில் நம்ம வெளியில் போயிட்டு எதுவும் ப்ராடக்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 1/2 லிட்டர் பால் பாக்கெட் எடுத்திருக்கேன், ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன், தேவையான அளவு சுகர், உங்களுக்கு தேவைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது பாதாம் பிஸ்தா உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாலை நம்ம காய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த மாதிரி பால் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபுல் க்ரீம் பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே யூஸ் பண்ணுங்கள். குல்ஃபிக்கு மேக்ஸிமம் இந்த பால் தான் யூஸ் பண்ணுவாங்க, க்ரீம் பால். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ரொம்ப காய்ச்சணும் அவசியம் கிடையாதுங்க. சும்மா நார்மலாக நம்ம பாலை காய்ச்சினா போதும். ஓகேவா? அதுக்கிடையில் நம்ம மேங்கோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஸ்லைஸ் மாதிரி. நான் நார் இல்லாமல் தான் பண்ண வந்தா அப்படின்னா நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மேக்ஸிமம் நார் இல்லாத பழமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாம்பழமும் நல்லா பழுத்து இருக்கணும். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொங்கிருச்சுங்க. பொங்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் பாலை சும்மா லைட்டாக கொதிக்க விடுங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதோட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் நான் சுகர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா மாம்பழம் கொஞ்சம் நல்லா இனிப்பாக இருக்கிறனால. அது மட்டும் இல்லைங்க, நம்ம நார்மல் குல்ஃபி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/2 லிட்டர் பால் ஒரு 1/4 லிட்டர் பால் வர வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சுவோம். பட் ஆனால் இதுக்கு மேங்கோ ஆட் பண்ணுறதுனால இதுக்கு நம்ம அவ்வளோ நேரம் காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம இதில் மேங்கோவே பார்த்திங்கன்னா திக்னஸ் கொடுக்கும். அதனால தான். இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், பால் எவ்வளோ அழகாக திக்காக காஞ்சிருக்குங்க. இப்போ இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணி இது பால் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மேங்கோ கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இப்போ இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. இதோட இந்த பாலை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பாலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு அடி அடிச்சுக்கலாங்க மிக்சியில். வாவ், ஸ்மெல்லு செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க அரைச்சோன்னே. இப்போ நம்ம இப்போ மோல்டில் நம்ம ஆட் பண்ண ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சது இந்த மெத்தடில் இருந்தால் போதும், இந்த பக்குவத்தில். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேஸ் ஆனாலும் அது குல்ஃபியாகவே மாறாது. அதனால் இந்த பக்குவத்துக்கே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் குல்ஃபி மோடும் வச்சுருக்கேன், ஐஸ் மோடும் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா பரவாயில்ல, நார்மல் நம்ம டம்ளர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாங்க. அப்படி தெரியல அப்படின்னா நம்ம ஜனா டிப்ஸில் நாங்கள் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கோம், டம்ளரில் எப்படி குல்ஃபி செட் பண்ணுறது, குல்ஃபி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றலாம். செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. பார்க்கவே கலர் பார்த்திங்களா, செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா மோட்லேயும் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் குல்ஃபி மோடு எல்லாத்துலேயும் நான் ஊற்றிட்டு நம்ம டெக்கரேட்டுக்கு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் பிஸ்தா, உங்களுடைய விருப்பம் தான். அதை இந்த மாதிரி மேலாப்பில் வச்சிட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாங்க. பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதுவுமே வீட்டில் உள்ள அதாவது வீட்டில் உள்ளதை மட்டும்தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம். வெளியில் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம வாங்கலை. ஸோ உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்க ஆசைப்பட்டால் இந்த மாதிரி வீட்டிலே ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு, கூல் பண்ணுறது எல்லாத்துக்குமே சேர்த்து. அப்புறம் இது இது ஐஸ் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா மோட்லேயும் ஊற்றி வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம வந்து ஐஸ் மோல்ட்லேயும் ஊற்றிருக்கோம், குல்ஃபி மோல்ட்லேயும் ஊற்றிருக்கோம். நம்ம வந்து ஒரு டம்ளர்லேயும் வந்து இந்த மாதிரி டம்ளர்லேயும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண டம்ளர் தாங்க, இதுலேயும் வந்துட்டு நம்ம வந்து ஊற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 6 ஹார்ஸ் அல்லது ஒரு 8 ஹார்ஸ்க்கு வந்து இது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அப்புறம் டேஸ்டியான மேங்கோ குல்ஃபி வந்து ரெடி ஆயிரும். ஓகேவா? டம்ளரில் இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரை வந்து ரேப் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் நம்ம ஐஸ் குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எதாவது ஸ்டோர் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு 8 ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து 8 ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம், குல்ஃபி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான ஒரு மக்கு மாதிரி எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பக்கெட்டில். ஏன்னா அது நம்ம தனித்தனியாக இல்லை பார்த்தீங்களா, செட்டாக வச்சுருக்கோம்ல, அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி எடுக்கலாம், இப்போ எடுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் தண்ணியில் வச்சுட்டு லைட்டாக அப்படி வந்து மூடியை வந்து இந்த லைட்டாக திருப்பி. வாவ், செம்மையாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஐஸ் மோல்ட்டை நம்ம வந்து எடுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் அதே மாதிரி தான் தண்ணியில் வச்சுக்கோங்க. நம்ம டம்ளர்லேயும் ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் இந்த மாதிரி ரெண்டையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ், ரொம்ப வைக்க வேணாம், ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த கேப்பை வந்து இது பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு சுற்றினீங்கன்னா அதுவாகவே எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நம்ம இந்த 2 மினிட்ஸ் தண்ணீர் வைக்கும்போது அதுவாகவே தெரியும் நம்மளுக்கு. இப்போ இந்த கேப்பை இதையும் நம்ம எடுக்கலாம். அழகாக வந்து தனியாக ஐஸ் வந்து தெரியும் நம்ம கரெக்டான ப்ரொசீஜரில் வச்சுருந்தோம் அப்படின்னா. பாருங்கள், டேஸ்டியான வீட்லேயே ரெடி பண்ண மேங்கோ குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.